ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்க போறோம். நாட் ஓன்லி இன்ட்ரெஸ்டிங், உங்க எல்லாருக்கும் மோட்டிவேஷனலான ஸ்டோரி பார்க்க போறோம். அவர் 14 மார்ச் 1879 ஜெர்மனில பார்ன் ஆகியிருக்காரு. அவரோட 76 இயர்ஸ்ல 18 ஏப்ரல் 1955ல டெட் ஆயிருக்காரு. அவரோட சைல்ட்ஹுட்ல அவர் ஒன்றும் ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டோ பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். இப்போ டீச்சர்ஸோட ஃபேவரட் பெட்டுன்னு சில பேர் இருப்பாங்களா, அந்த மாதிரி பர்சன் கிடையாது அவரு. எல்லா டீச்சராலையும் ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு பர்சன் தான் அவரு. தென் சேம் தான் காலேஜும் இன்ட்ரெஸ்டே இல்லாம படிச்சு முடிக்கிறாரு. பிசிக்ஸ்ல ஒரு கிராஜுவேஷன் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு பர்சன்டேஜ் பத்தாததுனால வேலை கிடைக்காம அதான் அலையிறாரு. அவரோட டேடிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, என்னடா பையனுக்கு வேலை கிடைக்கலன்னு. அவ்வளோ பிளேசஸ் அவரும் இவரோட சர்டிபிகேட் தூக்கிட்டு அலையிறாரு, பார்த்தா ஜாபே கிடைக்கல. கொஞ்ச நாளா அவர் டேடியும் இறந்துருக்காரு, எந்த ஹோப்பும் இல்லாம இருக்காரு அவரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் மேரேஜும் ஆகுது. அவரோட பார்ட்னர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அவருக்கு. அவரோட கம்பெனில இன்வென்ஷன்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி அனுப்புற ஒரு கம்பெனில வேலை கிடைக்குது, அங்க ஒர்க் பண்றாரு. அந்த பிளேஸ்ல அங்க இருந்துகிட்டே இவரோட ரிசர்ச் ஸ்டார்ட் பண்றாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்னாலே உங்க எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னன்னா, E=mc². அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சது அவர் தான். தென் ரிலேட்டிவ் தியரி, அப்புறம் நிறைய தியரிஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. இவரோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னா சார் ஐசக் நியூட்டன் தான் இவரோட இன்ஸ்பிரேஷன். பட் என்னன்னா அவரோட இன்ஸ்பிரேஷன் சொன்னதே ராங்னு ஒரு சில பாயிண்ட்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ சயின்ஸ் பிசிக்ஸ் அப்படின்னாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது ஐசக் நியூட்டன் தான். 19th செஞ்சுரியில வர எல்லா புக்ஸ்லயுமே பேஸா இருந்தது ஐசக் நியூட்டனோட தியரிஸ், அவரோட இன்வென்ஷன்ஸ், அதெல்லாம் தான் பேஸா வச்சு டெக்ஸ்ட் புக்ஸே கூட அப்பதான் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஐசக் நியூட்டன் சொன்னதே ராங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். இவர் நோபல் பிரைஸ்லாம் கூட வாங்கியிருக்காரு. ரொம்ப ஒரு ரீமார்க்கபிளான பர்சன், சயின்ஸ் அஸ் வெல் அஸ் பிசிக்ஸ் மேக்ஸ் எல்லாத்துலயுமே சரி. பவுஸ் அவருக்கு எவ்வளவுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் அவங்களுக்கான ரெகக்னிஷன் அவர் கொடுக்கவே இல்லை. அவரோட ஒரே ஒரு டிராபேக்னா நம்ம இங்கதான் பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் இவங்கதான் ஒரு பெரிய பில்லரா மோட்டிவேஷனா இருந்திருக்காங்க. ஆனாலும் கூட என்னையும் வெளில சொல்லுங்க, நானும் சேர்ந்துதான் உங்களோட கண்டுபிடிச்சேன், நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு அவங்க ரெக்வஸ்ட் வச்சப்போ அவர் அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. அவங்களோட கான்டாக்ட் டோட்டலா கட் பண்ணிட்டாரு. இந்த டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு பெரிய செப்பரேஷன் ரீசன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அவரு. இதுக்கு 3 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் மினிட்ஸ் பார்ப்போம் அவரோட காஸ் ஆஃப் டெத் என்னன்னு. அவரோட ஹார்ட்டுக்கு கிட்ட உள்ள பிளட் வெசல் ஒன்று பர்ஸ்ட் ஆகியிருக்கு. அது பர்ஸ்ட் ஆகி இன்டர்னலா ப்ளீட் ஆகி சிவியரா பெயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அப்போ டாக்டர் இமிடியேட்டா சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க. பட் ஆனா அவர் அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. ஆர்டிஃபிஷியலா லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. என்னோட ஷேர் என்னவோ, இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு நோக்கம் என்னமோ அதை நான் பண்ணிட்டேன். இட்ஸ் டைம் டு கோ, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளீட்டா சர்ஜரி அவாய்ட் பண்ணிட்டாரு. தென் இந்த இடத்துல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான ஒரு விஷயம். அவரு இறந்துடுறாரு. எப்போனா 18 ஏப்ரல் 1955. அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, ஐ வாண்ட் டு கிரீமேட்னு. என்னோட பாடியை எந்த ரிசர்ச்க்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆல்ரெடி. பட் ஆனால் வித்தவுட் எனி பெர்மிஷன் டாக்டர் தாமஸ் ஹார்வி அப்படிங்கிறவர் அவரோட அட்டாப்சி பண்ண வந்தவர் அவரோட பிரெயினை ஸ்டீல் பண்ணிடுறாரு. ஸ்டீல் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 4 டீகேட்ஸ் வச்சு ரிசர்ச் பண்றாரு. அதாவது 40 இயர்ஸ் வச்சு ரிசர்ச் பண்றாரு. ஒரு ஒரு கிளாஸ் ஜார்ல நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அது ஸ்பாயில் ஆகாத மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, நார்மல் பீப்புளை விட ஐன்ஸ்டீனுக்கு ஐக்கியூ அதிகமா இருக்கு. அதாவது நார்மல் பர்சன்ஸ்க்கு ஒரு 100 இல்லைன்னா 109 அதுக்குள்ள ஐக்கியூ இருக்கும். பட் ஐன்ஸ்டீனோட ஐக்கியூ 160 இருந்திருக்கு. தென் மெயினா அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, அவரோட நியூரான் டென்சிட்டி 70% அதிகமா இருந்திருக்கு நார்மல் ஹியூமன் பீயிங்கை விட.
தென் லெஃப்ட் பிரைன், ரைட் பிரைன்னா பிரைன்ல 2 பார்ட்ஸ் இருக்கும். அது 2த்தையும் கனெக்ட் பண்ண சென்டர்ல ஒரு பார்ட் ஒண்ணு இருக்கும். அந்த பார்ட்டும் வந்து நார்மல் பீப்பிள விட திக்னஸ் அதிகமா அவருக்கு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் இவரு ரிசர்ச் பண்ணிட்டு, அத மத்த சயின்டிஸ்ட்டுக்கு வேர்ல்டுலயே பெஸ்ட் சயின்டிஸ்ட்டா சூஸ் பண்ணி, அவரோட பிரெயின வந்து 250 பீசஸா கட் பண்ணி எல்லாருக்கும் பார்சல் பண்ணியிருக்காரு. சில பேர் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்கவே பயந்துருக்காங்க. பிரெயின வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணணுமா? இதனால எதுவும் ப்ராப்ளம் வந்துருமான்ட்டு. பட் ஆனா ஐன்ஸ்டீனோட பிரெயின் அப்படிங்கிறதுனால இன்ட்ரஸ்டடா வாங்கி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணி எல்லாருமே ஃபைனல் பண்ணியிருக்காங்க. பிரெயினோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸா இருக்கு. நியூரான்ஸ் வந்து நார்மல் பெர்சன விட 17% அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. நீங்க வந்து அவரோட பெர்மிஷன் இல்லாம பிரெயின எடுத்தது கரெக்ட்டா? இல்லையா? இல்ல எடுத்ததுனால தான தெரிஞ்சுது அவரோட ஐக்யூ அண்ட் வந்து நியூரான் டென்சிட்டிலாம் அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல வாட் எவர் இட் மே பி இறந்தவர நிம்மதியா விட்டுருக்கணும். அவரோட பாடியில இருந்து யாருக்கும் தெரியாம பிரெயின ஸ்டீல் பண்றது வந்து தப்புன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆம், தென் நான் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் உங்களுக்குன்னு ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன். அது என்னன்னா, இன்னைக்கு இவ்ளோ ஃபேமஸா இருக்க ஐன்ஸ்டீன் வந்துட்டு, அவரு பிரைட் ஸ்டூடண்ட் கிடையாது. நோட் மை பாயிண்ட். அவர் வந்து ரொம்ப வீக்கான ஸ்டூடண்ட். ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும் சரி, ஜாப் கூட கிடைக்காம அலைஞ்ச ஒரு ஒரு டீனேஜர் அவரு. அவரோட வே ஆஃப் திங்கிங் தான் வந்து அவர இந்த அளவு டெவலப் பண்ணிருக்கு. எல்லா ப்ராப்ளம்க்கும் எல்லாரும் யோசிக்கிற அதே மெத்தட்லயே நீங்களும் யோசிக்காம, எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டா சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு உங்களோட திங்கிங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா யூனிக்கான ஸ்டைல்ல சேஞ்ச் பண்ணீங்கன்னா, உங்களோட லைஃப்லயும் சேஞ்சஸ் வரதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.